Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. வணக்கம். தமிழ்நாடு அரசியல்ல இப்ப நடக்கிற விஷயங்களை பார்த்தா அப்படியே ஒரு த்ரில்லர் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குல்ல. எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, ஆனா யாரு ஆட்சி அமைக்க போறாங்கங்கிற சஸ்பென்ஸ் இன்னும் முடியல. இது சும்மா ஒரு அரசியல் போட்டி கிடையாதுங்க. நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துக்கே வந்திருக்க ஒரு பெரிய முட்டுக்கட்டை. இந்த 108 சீட் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பர் எப்படி ஒட்டுமொத்த மாநிலத்தையுமே சீட்டோட நுனியில உட்கார வச்சிருக்கு அப்படிங்கறத இந்த விளக்க தொகுப்புல நாம ரொம்ப தெளிவா டீப்பாவே பார்க்க போறோம். சரி, நாம இந்த தொகுப்புல எதெல்லாம் பத்தி பேச போறோம்? தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது, ஆளுநரோட நிலைப்பாடு என்ன, சட்டம் என்ன சொல்லுது, கட்சிகளோட பவர் ஷேரிங் வியூகம் எப்படி இருக்கு, மற்ற அரசியல் கட்சிகள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அப்புறம் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, இது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பார்க்கலாம். முதல்ல இந்த தேர்தல் முடிவுகளையும் அதனால உருவாயிருக்க இந்த புது அரசியல் சூழலையும் பத்தி பார்த்துடலாம். 108 இப்ப தமிழ்நாடு முழுசும் உச்சரிக்கப்படுற ஒரே நம்பர் இதுதான். இந்த ஒரு நம்பர் தான் இப்ப நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் மையப்புள்ளி. உங்களுக்கு தெரியும், நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல எந்த ஒரு கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனா தமிழக வெற்றி கழகம், அதாவது தவக, சரியா 108 இடங்கள்ல ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா உருவெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118. ஆனா தவக கையில இருக்கிறது 108. அந்த அறுதி பெரும்பான்மைக்கு இன்னொரு 10 சீட்டு வேணும். இந்த நூலிழை இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இப்போதைய அந்த மாபெரும் அரசியல் சிக்கலுக்கே அடிப்படை காரணம். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1,75,00,000க்கும் மேலான மக்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது சாதாரண விஷயமா என்ன? இந்த பிரம்மாண்டமான மக்கள் ஆதரவோட அடிப்படையில தான் அதிகாரப்பூர்வமா அவங்க தனிப்பெரும் கட்சியா ஆயிருக்காங்க. இத கருத்தில் கொண்டுதான் தாவேகா தலைவர் திரு விஜய் அவங்க ஆளுநரை நேர்ல சந்திச்சு, நாங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிப்பெரும் கட்சி, அதனால எங்களை ஆட்சி அமைக்க அழைக்கணும் அப்படின்னு முறைப்படி உரிமை கோரியிருக்காரு. ஆனா உரிமை கோரியதுக்கு பரமை என்ன ஆச்சு? ஆளுநர் தரப்பிலிருந்து வந்திருக்கும் தாமதமும் அது எழுப்பியிருக்கும் கேள்விகளையும் பத்தி இப்ப பாப்போம். இப்ப இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த முரண்பாட்டை நாம நியூட்ரலா பார்க்கலாம். ஆளுநரோட நிலைப்பாடு என்னன்னா, நீங்க முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்குன்னு என்கிட்ட நிரூபிங்க அப்படிங்கிறது தான். ஆனா தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்க? நாங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிப்பெரும் கட்சி, அதனால முதல்ல எங்களை பதவியேற்க அழைங்க, அதுக்கப்புறம் சட்டசபையில, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட்ல எங்க மெஜாரிட்டியை நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னு ஆணித்தரமா வாதம் வைக்கிறாங்க. இது ரெண்டுமே நேரெதிர் நிலைப்பாடா இருக்கு. சரி, அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் என்னதான் சொல்லுது? இந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம், அதாவது ஹேங் அசெம்பிளி அமையும் போது நாம கண்டிப்பா திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் வரலாற்று சிறப்புமிக்க எஸ்ஆர் பொம்மை வழக்குல உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள்னா அவங்க அறிக்கையில இதைத்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சுட்டி காட்டுறாங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு அரசுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையாங்கிறத ஆளுநர் மாளிகையில உட்கார்ந்து முடிவு பண்ணக்கூடாது. அதை சட்டசபைக்குள்ள எம்எல்ஏக்களோட வாக்கெடுப்பு மூலமா மட்டும்தான் நிரூபிக்கணும். இதுதான் இந்த தீர்ப்போட சாராம்சம். தாவேகா வைக்கிற கோரிக்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய வலுவான சட்டப்பூர்வமான அடித்தளமா இருக்கு. சட்ட நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முன்கூட்டிய ஆதரவு எம்எல்ஏக்களோட பட்டியலை ஆளுநர் கேட்கறதுக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல எந்த அதிகாரமும் கிடையாதுங்கிறத ஒரு பெரிய வாதமா முன்வைக்கிறாங்க. சட்டப்படி பார்த்தா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு தான் முதல்ல ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்க போதுமான டைம் கொடுக்கணும். இதுதான் சட்ட வல்லுநர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளோட ஒட்டுமொத்த நிலைப்பாடா இருக்கு. ஓகே, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். தாவேகாவோட இந்த பவர் ஷேரிங், அதாவது அதிகார பகிர்வு மற்றும் கூட்டணி வியூகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், 108 இடங்கள்ல இருக்கிற தாவேகா எப்படி அந்த 118ங்கிற மேஜிக் நம்பரை தொட போறாங்க? அங்கதான் ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டமே இருக்கு. தாவேகாவோட வியூகம் ரொம்ப தெளிவா இருக்குங்க. முதல் ஸ்டெப் தனிப்பெரும் கட்சிங்கிற அந்தஸ்தை கிளைம் பண்றது. ரெண்டாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதிகார பகிர்வு, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலே நாங்க பங்கு தரோம்னு சொல்றது. தாவேகாவோட இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் இதை ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காரு. தலைவர் விஜய் தன்னோட முதல் மாநாட்டிலே இதை அறிவிச்சிட்டாருன்னு அவர் ஞாபகப்படுத்துறாரு. கூட்டணி கட்சிகளும் அவங்க கொள்கைகளை நிறைவேற்ற இந்த அதிகார பகிர்வு ரொம்ப அவசியம். இதன் மூலமா மூணாவது ஸ்டெப்பா சட்டசபையில ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது கூட்டணி கட்சிகளோட முழு ஆதரவையும் வாங்கி மெஜாரிட்டியை நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிறதா அவங்களோட மாஸ்டர் பிளான். இந்த முட்டுக்கட்டை ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ்நாட்டோட மற்ற முக்கியமான அரசியல் கட்சிகள் இதை பத்தி என்ன சொல்றாங்க? இப்ப பாத்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம்மும் காங்கிரஸ், விசிகே மாதிரியான கட்சிகள்லாம் ஒரே குரல்ல சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதிச்சு ஆளுநர் எந்த தாமதமும் பண்ணாம உடனே தாவேகாவை ஆட்சி அமைக்க கூப்பிடணும் அப்படின்னு சிபிஐஎம் மாநில செயலாளர் பே சண்முகம், சிபிஐ மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் மாதிரி தலைவர்கள்லாம் அறிக்கைகள் மூலமா வலியுறுத்துறாங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம், ஆளுநரோட இந்த தாமதத்துக்கு பின்னாடி மத்திய அரசோட குறிப்பா பாஜகவோட தலையீடு இருக்குன்னு இந்த கட்சிகள் வெளிப்படையாவே குற்றம் சாட்டுறாங்க. நாம இதை நியூட்ரலா பார்க்கணும், ஆனா களத்துல என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுல விசிய தலைவர் திருமாவளவன் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பா கவனிச்சாகணும். அவர் தன்னோட பிரஸ் மீட்ல ரொம்ப அழுத்தமா என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க, 118 பேரை கூட்டிட்டு வந்து எங்கிட்ட ப்ரூவ் பண்ணு, அப்புறமா பதவியேற்புக்கு வான்னு ஆளுநர் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் தீர்ப்பின்படி விஜய் முதலமைச்சரா பதவியேற்கிறது தான் சரின்னு சொல்ற அவரு, அதுக்கு விசிகா எந்த இடையூறும் பண்ணாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. தாவேகாவுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய தார்மீக ஆதரவு இதுன்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் வெறும் அரசியல் அறிக்கைகள் பிரஸ் மீட்டோட மட்டும் நின்னுடலங்க. நிலைமை கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டே போகுது. மக்கள் கொடுத்த ஆணையை மதிச்சு உடனே ஆட்சி அமைக்க வாய்ப்பு தரலனா மாநில தலைவர் மா சின்னத்தம்பி தலைமையில ஆளுநர் மாளிகையை நோக்கி மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்துவோன்னு தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்காங்க. பேப்பர்ல இருந்த கோரிக்கைகள் இப்ப கள போராட்டங்களா வெடிக்கிற நிலைமை வந்துருச்சு. இது ஒட்டுமொத்த மாநில நிர்வாகத்தையே முடக்கி போடுற அளவுக்கு போகலாம். அடுத்து என்ன நடக்க போகுது? நாம எல்லார் மனசுலயும் இருக்கிற அதே கேள்விதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.75 கோடி மக்களோட ஆதரவு பெற்ற தனிப்பெரும் கட்சி, இன்னொரு பக்கம் சட்டம் அரசியல் மரபுகள்னு சுட்டிக்காட்டப்படுற வாதங்கள். ஆனா இதற்கிடையில ஆளுநர் தரப்புல இருந்து தொடரும் மௌனமும் தாமதமும் இந்த வரலாறு காணாத அரசியலமைப்பு முட்டுக்கட்ட இன்னும் பெருசாகுமோ? இல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளோட அடிப்படையில ஆளுநர் இறங்கி வந்து தமிழ்மாக்காவை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரா? தமிழ்நாட்டு அரசியலோட இந்த அடுத்த சாப்டர் ஜனநாயகத்தோட வெற்றியா அமைய போகுதா, இல்ல ஒரு பெரிய நெருக்கடியா வெடிக்க போகுதா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அரசியல் புதிரை பத்தின இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த சஸ்பென்ஸ் எப்படி முடியுதுன்னு நாமும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.